இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு செஃப் வரான். அவன் கிராமத்துலேருந்து வரதுனால சிட்டியில ஏதோ ஒரு ஹோட்டல்ல வேலை கேட்கலான்னு போறான். நல்லா இருக்கிற ஹோட்டல்ல வேலை கேட்கல. நாளைக்கு மூடுற மாரி ஹோட்டல்ல போயிட்டு வேலை கேட்குறான். ஆனா அங்க உள்ளவங்கலாம் ரொம்ப ரக்கட்டா பேசுறாங்க. "நீ நல்லா சமைப்பியா?" அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இவனும் சொல்றான், "நான் நல்லா சமைப்பேன்" அப்படின்றான். அங்க உள்ள ஓனர் சொல்றாரு, "நீ எனக்கு ஒண்ணு சமைச்சு எடுத்துட்டு வா பார்க்கலாம்" அப்படின்றாரு. இவனும் உள்ள போயிட்டு சிம்பிளா ஒண்ணு சமைச்சுட்டு வரான். அங்க உள்ளவங்களும் சொல்றாங்க, "இது சிம்பிளா இருக்கு. நல்லாவா இருக்க போகுது" அப்படின்றாங்க. ஒரு பைட் எடுத்து ஓனர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கண் கலங்கிடுறாரு. நீ உடனே அங்க உள்ளவங்க திட்டுறாங்க, "நீ என்ன சமைச்சிருக்க?" எங்க ஓனர் அழுவுறாரு அப்படின்னோனே, ஓனர் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்றாரு. உடனே ஓனர் சொல்றாரு, "இது எங்க அம்மா சமைச்சது போல இருக்கு. நீ தான் இந்த ஹோட்டலுக்கு செஃப்" அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்களும் அட்வர்டைஸ்மென்ட் குடுக்காங்க. "நாங்க ஃப்ரீயா சாப்பாடு தர்றோம். எல்லாம் வந்து சாப்பிடுங்கன்றாங்க." அப்படி இருந்தும் யாருமே போறதில்ல. பக்கத்து ஹோட்டல்லலாம் டேபிள் நெறஞ்சு நெறஞ்சு வழியுது. ஆனா இந்த ஹோட்டல்ல யாருமே வரமாட்டிக்கா. லேடி போயிட்டுருக்காங்க. அவங்கள வற்புறுத்தி எங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாரி அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்துட்டு சொல்றாங்க, "சாப்பாடு நல்லா இல்ல. இந்த ஹோட்டலே எரிச்சிருவேன்" அப்படின்றாங்க. அப்புறம் இந்த செஃப் சொல்றான், "நான் போயிட்டு சமைச்சுட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னோனே எல்லாம் சமைச்சுட்டு வராங்க. சமைச்சுட்டு வந்து இவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிடுறாங்க. "என்னப்பா சூப்பரா சமைச்சிருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த லேடி அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்து இந்த ஹோட்டல்ல சாப்பிடுங்க சூப்பரா இருக்குன்ற மாரி கூட்டு வராங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே இந்த ஹோட்டல் சிட்டிலயே பெரிய ஹோட்டல் ஆயிருது. இதோட இந்த வீடியோ முடியுது. டாட்டா பாபாய்.